Bare skin mode on என்னோட ஃபேஸ் ப்ரெப்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபேஸ் வாஷ்க்கு Dermavive Hydra cleanser யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூப்பரா வொர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். செம்ம லைட் வெயிட் உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஆக்னே அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு செம்ம அப்ராப்ரியேட்டாக இருக்க போது என்னுடைய ட்ராவல் படியும் கூட. ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே கிளைமேட் வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ ஸ்கின் ட்ரை ஆகிட்டே இருக்குது. அதுக்கு எனக்கு இது ரொம்பவே அப்ராப்ரியேட்டான ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்குது. இதை கொஞ்சமாக என்னுடைய கையில் இப்படி எடுத்து என் முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். செம்ம ஹைட்ரேட்டிங்காக, நரிஷிங்காக, மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஆல்சோ இது கொஞ்சம் டேக்கியாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு மேக்கப் பேஸாகவும் வந்து இது நல்லா ஒர்க் ஆக போகுது. இதை என்னுடைய கழுத்து, முகம், கண்ணு கீழே மேலேன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி. ஆனால் இங்கே ஜாலியாக அப்படியே வெயிலில் உட்காந்து நல்லா மேக்கப் பண்ண முடியுது. வெயிலோட சூடு வந்து வார்மாக இருக்குது. ஆனால் சில்லுன்னு காற்றடிச்சிட்டே இருக்குது. ஸோ அது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னுடைய கை காலையும் நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இந்த Dermavive மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு இது ட்ரை ஸ்கின்காக இருக்கக்கூடியது. அஃப்கோர்ஸ் இப்போது இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் வந்துட்டு செம்ம ட்ரை ஆக்கிட்டே இருக்கேன். சுட்டு தண்ணியில் குளிச்சுட்டு வந்திருக்கேன்னா ஸோ அப்படியே என்னுடைய ஸ்கின் வந்து வெள்ளையாக ஆகுது. ஸோ இதை எடுத்து என்னுடைய கை அண்ட் காலில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ இது நீங்கள் ஷேவ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஆஃப்டர் ஷேவ் க்ரீமாக போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஆப்டான ஒரு க்ரீமாக இருக்கும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது வந்து இதனுடைய அந்த நரிஷிங் கெப்பாசிட்டிக்காக தான். ஓகே, என்னுடைய லிப் பாம் சிச்சுவேஷனுக்கு பதிலாக நான் மைக்லாமோட இந்த லிப் சாட்டின் மேட் ஸ்டிக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா டிண்ட் கொடுக்கும். இந்த பிங்க் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னீங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. மேபி அது கேமராவில் பார்க்க ஒரு மாதிரி பர்ப்ளியாக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நேரில் பார்க்கறதுக்கு இது நல்ல ஒரு வேரபிளான பிங்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை என்னுடைய லிப் கண்டிஷன் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஒரு மாய்ஸ்சரைசேஷன் வேணும்ட்டு ஒரு லிப் பாம் எடுத்து போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன். லிப் பாம் கையில் சிக்க மாட்டேங்குது. நான் அப்புறம் என்னோட இன்னொரு பேக்கில் இருக்குது, அதுலேருந்து எடுத்து போட்டுக்கிறேன். எவ்வளோ மாதிரியான ஒரு குளிர் கண்டிஷன் சுச்சுவேஷன் இருந்தீங்கனாலும் சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் AHC. இந்த சன்ஸ்க்ரீன் ஸ்டிக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து நீங்கள் மேக்கப் மேலே கூட போடலாம். எக்ஸ்ட்ரா ப்ரைமர். என் பேக் வந்து இந்த வாட்டி ரொம்ப குட்டியாகிடுச்சு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பவுச்சில் வந்துட்டு எவ்வளோ கம்மியாக என்னால் மேக்கப் பேக் பண்ண முடியுமோ அது மாதிரி நான் பேக் பண்ணிக்கிட்டேன். ப்ரைமருக்கு வந்து ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன் கலர் பார்லேருந்து. அதை எடுத்து என்னுடைய முகத்தில் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டுக்க அந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், அப்புறம் இந்த AHCயோட ஸ்டிக் சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னுடைய மேக்கப் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் இன்னுமே நல்லா மேக்கப்பை லாஸ்ட் பண்ண வைக்க போகுது. ஸோ இதை என்னுடைய முகத்தில் போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நேராக ஒரு பவுடர் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து K-Beautyயோட கேரமல் லூஸ் பவுடர். இது வந்து லிட்டரலாக கண்ணே தெரியல, கிளார் அடிக்குது. என் பின்னாடி ஃபுல்லாக வெளிச்சம் இருக்குது அப்படின்றதுனால மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஷேட் NC45. இதை எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணிட்டு போகிறேன். லைக் யூஸ்வலாக ஹைலைட் பண்ணுற ஏரியாலாம் மட்டும் போட்டு ஃபேஸை ஹைலைட் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். அந்த பவுடர் ப்ராடக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு என்னோட ஐப்ரோஸை இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். 3 ஒரு ஐஷேடோ எடுத்துகிட்டு வரல. நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் வேணான்னு விட்டேன். ஸோ என்னோடய காம்பேக்ட் மட்டும் கொஞ்சமாக கையில் எடுத்து என்னுடைய லிப்ஸில் வந்து பேக் பண்ணிக்கிறேன். இதுவே எனக்கு நல்ல அந்த ஒரு நேச்சுரல் மேட் ஐலைட் லுக் வந்து. ஐலைனருக்கு வந்து NYYயோட இந்த லிக்விட் லைனர் எடுத்துக்கிறேன். இதை வச்சு ஒரு மீடியம் டு கொஞ்சம் திக்கான ஒரு ஐலைனர் லுக் போட்டுக்க போகிறேன். மேக்கோட இந்த காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த நல்லா இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்டேஷனோட இருக்கும். செம்ம லாங் லாஸ்டிங்கும் கூட. இதை எடுத்து என்னுடைய அப்பர் வாட்டர் லைனில் நல்லா நான் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். அப்புறம் லோவர் வாட்டர் லைனில் ஒரே ஒரு லைன் சும்மா பேருக்கு. மஸ்காராக்கு நான் மேப்ளினோட இந்த காசல் மஸ்காரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாட்டர் ப்ரூஃப் வேரியண்ட். ஏதோ ஒரு வாட்டர் ப்ரூஃப் வேரியண்ட் மஸ்காரா, ஐலைனர் எல்லாமே. ஏன்னா இங்கே எல்லாம் மழையாக இருக்குது. இங்கே இல்லை, நான் கிளம்பும்போது செம மழையாக இருந்தது. ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே பண்ணுறோம், மழை நனைஞ்சாலும் காணாமல் போகாத மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணி போட்டு வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இல்லைனாலும் எனக்கு வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் தான் பிடிக்கும். ப்ரான்சர் இல்லை, ப்ளஷ் இல்லை, எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சுருக்கேன். அதை வச்சு என்னோடய லிப்ஸை நான் லைட்டாக டிஃபைன் மட்டும் பண்ணிக்க போகிறேன். அண்ட் டன். இல்லை வெயிட் இன்னும் ஒரே ஒரு லேயர் லிப்ஸ்டிக். ஸோ கைஸ் இதுதான் ஃபைனல் லுக். ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் நான் வந்துட்டு எங்கே வெளில போனாலும் அங்கே ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்ததுனால இது உங்களுக்கு வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோ தான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.